திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திமுகவினுடைய தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்களான மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் வருவதை ஒட்டி திமுகவை பொறுத்தவரை அனைத்து விதமான பணிகளையும் தீவிரப்படுத்தியிருக்கிறது என்று சொல்லலாம். குறிப்பாக முதலமைச்சர் நிர்வாகிகளுடனான சந்திப்பு, துணை முதலமைச்சர் களத்தில் சென்று நிர்வாகிகளுடனான சந்திப்பு என ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது, இதேபோல மிக முக்கியமான பிரச்சனையாக காங்கிரசினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் ராகுல் காந்தி அவர்கள் வாக்கு திருட்டு தொடர்பாக வைக்கப்பட்டிருந்த புகார்கள் மிகவும் பெரிய அளவிலான விமர்சனங்களுக்கு உள்ளானது. தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கைகளை எவ்வாறு கையாளப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு நிலவிக் கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து அந்த வாக்கு திருட்டு தொடர்பாக பல்வேறு விதமான அறிவுறுத்தல்களை வழங்கி கொண்டிருக்கிறார். திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலும் கூட வாக்கு திருட்டு மற்றும் அந்த சிறப்பு திருத்த தொடர்பான தீர்மானங்கள் கூட நிறைவேற்றப்பட்டது. தேர்தல் ஆணையம் உரிய முறையில் இந்த வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தான் வாக்கு திருட்டு தொடர்பாக மிக முக்கியமான விவாதம் என்பது இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் திமுக சார்பாக நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தை பொறுத்தவரை முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக வாக்காளர் திருத்தல் பட்டியல் என்பது அடுத்த மாதம் தேர்தல் ஆணையம் என்பது தமிழகம் முழுவதும் தொடங்க இருக்கிறது. குறிப்பாக இந்த 2026 ஆண்டு சட்டசபை தேர்தலை ஒட்டி நடைபெறக்கூடிய இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பான சிறப்பு முகாம் உள்ளிட்டவற்றில் எந்த வாக்கு திருட்டும் ஏற்பட்டு விடாத அளவிற்கு தொடர் கண்காணிப்பை மேற்கொள்ளக்கூடிய வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொகுதி வாரியாக நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது குறித்தும் கூட இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவே தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தமிழகத்தை பொறுத்தவரை வாக்கு திருட்டுக்கு அனுமதிக்க மாட்டோம், அதுக்கு ஒருபோதும் திமுக அனுமதிக்காது என்ற அறிவுறுத்தல்கள் தொடர்ந்து சொல்லப்பட்டு வரக்கூடிய நிலையில் தான் மிக முக்கியமாக இந்த விவகாரம் தொடர்பான ஒரு ஆலோசனை என்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து அடுத்த கட்டமான பணிகளும் தேர்தல் பணிகள் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாக ரீதியான திமுகவினுடைய நிர்வாக ரீதியான பணிகள் தொடர்பாகவும் ஆலோசிக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. என்ன இருந்தாலும் திமுகவை பொறுத்தவரை தொடர்ந்து வாக்கு தொடர்பான அறிவுறுத்தல்களும் அது தொடர்பான அடுத்த கட்டமான போராட்டங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இவை அனைத்தும் குறித்து தான் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் ஆலோசித்து அதற்கான அறிவுறுத்தல்களை வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.